ஹலோ கைஸ், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ண ஒரு ஸ்டாக்குடைய லிஸ்ட்டில் ஒரு 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். லெட்ஸ் வி வில் சே மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் மணிகண்டன் அப்படின்ற ஒரு 30 days ட்ரேடிங் சேலஞ்சில் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ்ன்ற ப்ரோக்கரேஜ் நிறுவனத்தில் 30 days ட்ரேட் பண்ணி அதில் வின் பண்ணியிருக்காரு. அதாவது இதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அது வந்து செகண்டரிங்க. நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணக்கூடியது ட்ரேடிங் சைக்காலஜி. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 30,000 இல்லை 40,000 ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. உங்களுடைய அமௌண்ட்டில் 10% ஆர் 15% எடுத்துருவீங்க. ஒரு ட்ரேடில் எடுப்பீங்க, செகண்ட் ட்ரேட் கூட வரும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம லாஸில் இருப்போம். நிறைய டைமில் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன், ஆனால் ஃபைனலாக அந்த டேல வந்து லாஸில் தான் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைக்காலஜி வந்து நீங்கள் கிளியராக இதில் ஜெயிக்கணும். இதில் ஜெயிச்சான்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அந்த டெக்னிக்கில் கொஞ்சம் ஃபெமிலியர், கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டு தான். 30 daysல நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டேல நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஸோ அதுதான் முக்கியம். ரெண்டாவது வந்து விஷயம் வந்து என்னென்னா, நம்ம கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். நான் ஒரே நாளில் 3 லட்ச ரூபா எடுத்தேன், ஒரே ட்ரேடில் 3 லட்ச ரூபா எடுத்தேன், இல்லை ஒரே ட்ரேடில் 5 லட்ச ரூபா எடுத்தேன், ஒரே ட்ரேடில் 40,000 எடுத்தேன். இது வந்து இட்ஸ் நாட் எ மேட்டர். அதே மறுநாள் ட்ரேடில் அந்த மாதிரி லாஸ் ஆகலாம். லாஸ் ஆகுது சான்சஸ் வந்து அதிகம். ஆனால் கன்சிஸ்டன்ஸாக இருக்காங்க எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நிலைச்சு நிற்பாங்க. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் மணிகண்டன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னைக்கு ஒரு அப்சைட் கொடுத்தா கூட, கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் கூட, இது வந்து H4ல் உள்ள சார்ட். ஓகே, இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் 1625 வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது மினிமம் ஒரு 1 வீக்ல இருந்து ஆர் 10 days மினிமம் 1670 வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். இது ஆப்ஷன் இந்த மாதிரி பை பண்ணுறவங்க கூட இந்த ரீஜனை இதை வந்து செக் பண்ணி பாருங்க. 1670ங்கிறது என்னுடைய டார்கெட். வித்தின் ஸ்டூடெண்ட் குரூப்பில் கூட, நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் கூட இன்னைக்கு ஒருத்தர் ஹெச்டிஎஃப்சியில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. இது வந்து எம்டிஎம் எடுத்திருக்காங்க அண்டு ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ட்ரேட்ஸ். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஸ்மால் மூமெண்ட் தான் கொடுத்தது. ஸோ என்னுடைய ட்ரேட்ஸ் நிஃப்டி அண்ட் டாடா மோட்டார்ஸ் இன்ட்ராடே ட்ரேட்ஸ். அப்சைட் போகும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் அண்ட் டவுன் சைட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணும்போதும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதனுடைய ட்ரேட் டீட்டெயில்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே இட் வில் ரீச். இந்த இது வந்து பிரேக் அவுட், ஹரிசாண்டல் பிரேக் அவுட் நடந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லாங் டேர்ம் வேவ்னு சொல்லுவோம், அதாவது GA2 வேவ்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து இப்போ ஒரு டபுள் பாட்டமாக கண்ணை மூடிட்டு பை பண்ணக்கூடாது. ஒரு டபுள் பாட்டம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடிஷ்னல் பெனிஃபிட். அதே போல் ஒரு சப்போர்ட்னா ட்ரெண்ட் சப்போர்ட், ஹைலோ சப்போர்ட், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இன்னும் அடிஷ்னல் சப்போர்ட். அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இருந்தால் அதனுடைய அக்யூரசி வந்து பெட்டராக இருக்கும். இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா HDFC வந்து GA வேவ் 2 சொல்லுவோம். அதாவது அதனுடைய வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இது போல வந்து அகைன் திரும்பவும் இந்த ப்ரீவியஸ் ஹைக் மேலே வரும், வந்து திரும்பவும் ஒரு ஷார்ட் அப் சைடு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ லாங் டேர்மில் இந்த சார்ட் வந்து 1900 வரைக்கும் கூட லாங் டேர்மில் ரைஸ் ஆகும். We can expect up to 1900 in long term. ஷார்ட் டேர்ம் நான் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இதனுடைய டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் வந்து 1670ங்கிறது வந்து வித்தின் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே ரீச் ஆகும்.
ஓகே. இந்த ஷேர் வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட். இந்த ஷேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மீடியா செக்டார்ல வந்து வரும். மீடியா செக்டார் அதாவது நீங்க மத்த எல்லா செக்டாரையும் கம்பேர் பண்ணும்போது, ஒரு 3 செக்டார்ஸ் வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு அடுத்து, இதுவரைக்கும் எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல லாங் ரேலி வந்து குடுத்தது. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் அவுட்ல இருக்குது ஒண்ணு ரியாலிட்டி செக்டார். அதுக்கு அடுத்தாப்போல இந்த மீடியா செக்டார். கடந்த 5 இயர்ஸாவே மீடியா செக்டார்ஸ் வந்து ஒரு டவுன்கிரேட் தான் குடுத்தது. எப்போ வந்து சோசியல் மீடியா, யூடியூப் இந்த மாரி இதெல்லாம் வந்து வந்ததோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா செக்டார் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்கிரேட் ஆச்சு. 2வது வந்து கேபிள் டிவி வந்து டிஷ் டிவியா மாறுச்சு. ஸோ இந்த மாரி இதெல்லாமே வந்து இந்த மீடியா செக்டாருக்கு வந்து அதனுடைய ப்ராஃபிட்டபிள் வந்து கம்மியாச்சு. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீடியா செக்டார் ஏன்னா ஒவ்வொரு செக்டாரும் டிஃபரண்ட் கேட்டகரியில, டிஃபரண்ட் ஸ்கினாரியோல, டிஃபரண்ட் ரீசன்ல ஃபால் ஆகும். பட் ஒரு பாட்டம் மோஸ்ட் ரேஞ்சுக்கு வரும்போது கவர்ன்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ டெக்னிக்கலா வந்து பாருங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதனால பிரைஸ் மேல ரைஸ் ஆச்சு. அது எந்த ஸ்டெப், என்ன, எங்க இருந்து, எப்ப நியூஸ் வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. தெரிஞ்சது ஓகே. தெரியாது ஆனா. ஒரு நார்மல் ட்ரேடருக்கு தெரியாது. பட் டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா அது தெரியும். இதுல ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ரீசென்ட்டா டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தோம். இப்ப டாடா மோட்டார்ஸோட சார்ட்ல நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணது. இங்க வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது, இத வந்து சாதாரணமா வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடரால இந்த மாரி பிரேக் அவுட் வால்யூம் குடுக்க முடியாது. ஒட்டுமொத்த ரீட்டெயில் ட்ரேடரும் சேர்ந்தா கூட, இந்த மாரி பிரேக் அவுட் ஒரு ஹைய கூட பிரேக் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு நியூஸ் வரப்போதுங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் மார்க்கெட் சென்டிமென்டலா வந்து மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். தட்ஸ் நாட் எ மேட்டர். ஆனா பிரைஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் டபுள் பாட்டம் ஆல்ரெடி. இங்க ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கு. டெஃபினட்டா பிரைஸ் 337 வரைக்கும் போகுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணது டெக்னிக்கலா. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 334 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருங்க. இப்ப இன்னைக்கு நியூஸ் வருது. கவர்ன்மெண்ட் வந்து இந்தியா கவர்ன்மெண்ட் வந்து தைவானோட 7.2 மில்லியன் ட்ரேட் கொலாபரேஷன். எதனாலன்னா, இந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இந்த சிப். ஸோ இதுதான் நெறைய டிமாண்ட் இருந்தது. கோவிட்னால வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியாம இருந்தோம். புரொடக்ஷன் வந்து கட் ஆனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து வருது. ஸோ இது வந்து லாங் இன்வெஸ்டர்ஸ், மெகா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதோ இந்த நியூஸ் வருங்கிறது, இது பண்ண போறாங்க அப்படிங்கிற இது வந்து தெரிஞ்சிருக்கு முன்னாடியே. அதனால தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் முன்னாடியே நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ் இதிலேயே வந்து கோடிக்கணக்கான ரூபா இதுல வந்து போட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய மெகா இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு நியூஸ வந்து கிரியேட் கூட பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரீட்டெயில் ட்ரேடர் இங்க வந்துட்டு நியூஸ பார்த்துட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு நடக்காத காரியம். ஏன்னா பிரைஸ் இங்கேருந்து கொஞ்சம் மேல ரைஸ் ஆகுற மாரி ரைஸ் ஆகும். அகைன் ஒரு கரெக்ஷன் குடுக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதனுடைய டார்கெட் வந்து 337. அந்த இடத்துல டச் பண்ணிட்டு பிரைஸ் கொஞ்சம் கீழ ஃபால் ஆகும். ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்து குடுக்கும். ஒரு கரெக்ஷன் வந்து குடுக்கும். அந்த இடத்துல நம்ம இங்க பை பண்ணுவோம். பிரைஸ் மேல ரைஸ் ஆகும். திரும்பவும் கீழ வந்துரும். ஸோ டெக்னிக்கல் வந்து ஆல்வேஸ் பெஸ்ட். நீங்க ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா டெக்னிக்கலா நீங்க எவ்வளவு தூரம் ஃபெமிலியரா இருக்கீங்களோ, அவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து நியூஸ பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ இப்போ அதே போல இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்திருப்பாருங்க. லாங் ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட் குடுத்திருக்கு. ஆஃப்டர் லாங் பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து அப் சைடு வந்து ரீச் ஆகல. இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஒரு அதே ரேஞ்சிங்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இது வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் கம்பெனிங்க. லாங் டர்மா தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். ஜி என்டர்டெயின்மெண்ட் அதே போல சன் டிவி. சன் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரைஸ் ஆகும். 900 வரைக்கும் லாங் டர்ம்ல சன் டிவி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் டர்ம்னா என்ன? ஒரு 3 to 3 இயர்ஸ். இப்போ வந்து 500 இருக்கு. நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் கூட சன் டிவி வந்து சொல்லியிருந்தேன். 480, 480, 479 இந்த ரீஜன்ல வந்ததுன்னா 80லேருந்து 85 இந்த ரீஜன்ல வந்து தாராளமா பை பண்ணலாம். 1 மந்த் வித்தின் ஒரு 1 ஆர் 3 மந்த்துக்குள்ள 560 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
ஸ்விங் ட்ரேடில் லாஸ்ட் ஸ்விங் ட்ரேடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 520 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு, 525 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல கம்பெனி, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி சன்டிஃபிகம். இப்போ இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சப்போஸ் ரீடெஸ்ட் பண்ணால் கூட அப் டு 230 வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம். மினிமம் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கு வந்து 450 வரைக்கும் இதனுடைய நெக்ஸ்ட் மூவ் இருக்கும், டார்கெட் வந்து இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து வீக்லி அனாலிசிஸில் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுங்க. இந்த பாட்டம் அவுட் ரேஞ்ச் வந்து அதாவது 175லேருந்து 150 இந்த ரீஜனுக்கு எப்போல்லாம் இந்த ஷேர் வருதோ அப்போல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குது. ஆனால் இந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது இங்கே ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும். ஓகே, ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக மேலே ரைஸ் ஆகணும், ஆனால் ரைஸ் ஆகலை. இதில் பாருங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனால் ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு, ஆக்ட் ஆகுது. அதாவது இந்த சப்போர்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஹியர் ஆஃப்டர் இதுக்கு மேலே வந்து இது வந்து ஒரு ரேஞ்சிங் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் 2018 த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இதில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ 345ங்கிறது வந்து ஒரு அப்பர் சைடாகவும் பாட்டம் அவுட்டில் 170ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ரீஜனாகவும் இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இண்டிவிஜுவலாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ ரைட் நோ இதை பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது. சரி, இதை பாருங்க. இது வந்து டபிள்யூ ஷேப்னு சொல்லுவோம், இது வந்து நெக்லைன். இதே ஆப்போசிட்ல வந்து எம் ஷேப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல நெக்லைனை பிரேக் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. அதே நேரம் இந்த சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனையும் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் இந்த சப்போர்ட்டில் ரீடெஸ்ட் பண்ணி இப்போ மேலே நிற்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே, அப்படியே நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இந்த ரீசெண்ட் லோ, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 245ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ப்ரைஸ் வந்து திரும்பவும் அப்சைடு வந்து 330 ஆர் 350 வரைக்கும் அப்சைடு போவதுக்கு ஆன வாய்ப்புகள் தான் அதிகம் டெக்னிக்கலாக. ஸோ இது வந்து எல்என்டி ஹோல்டிங் ஃபைனான்ஸ், இந்த ஷேருடைய டெக்னிக்கல் சார்ட் வந்து இது. இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் இந்த சார்ட் இது. இந்த சார்ட்டில் எவ்ரி டைம் இந்த ரீஜன், அதாவது 45 to 47 இந்த ரீஜன் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபண்டமெண்டலாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் இந்த லெவலில். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு இப்போது ஒரு ஆஃப்டர் 2017 இருந்து இந்த டவுன் ட்ரெண்ட் ஆனது கரெக்டாக அந்த பாட்டம் அவுட் ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு. இதனுடைய அப்சைடு வந்து இதே பாட்டம் அவுட்டை டச் பண்ணிட்டு ஒரு நல்ல அப்சைடும் கொடுத்துருக்கு. 195 வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஹை வந்து பார்த்துருக்கு. ஸோ இப்போ சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே வரும்போது திரும்பவும் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு 50-50 கேம் தான் அது. ஒன்ஸ் ஒரு டெக்னிக்கல் ட்ரேடர்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எங்கே என்ட்ரி பண்ணணும், எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணுங்கிறது தெரியணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு மந்த்லி க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா டெஃபினட்டாக இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 165 வரைக்கும் அடுத்த கட்டமாக இதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும். லாங் டேர்மில் ஏன்னா ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் இந்த ஷேர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெக்னிக்கலாக இந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கில் நம்மளுடைய பொறுமைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சொத்தாக வந்து மாறும்.
ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இனிஷியேட் பண்ணலாம்.